வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ அதில் வந்து நிறைய பணம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் இருக்கலாம். சில பேர் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே வண்டி வாகனங்கள் சின்னதாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் வந்து 3லே வராருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து புதிய முயற்சிகள் ஏற்படுறது, அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக அது வந்து 3ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது திடீர் வளர்ச்சி, நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கிறது, ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அது பராமரிப்பு வேலைகள், அதுக்கான கடன்கள் சில பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கெடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாகூடமாக பேசணும், கண்ணாமன்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அது வந்து பரிவர்த்தனை 3க்கே வரார். ஸோ அவர் வந்து 5லிருந்து 3க்கு வரும்போது நிறைய முயற்சிகள், தொழில் ரீதியான விஷயம் பெரிய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியில் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்களோ சூடான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6ல் வந்து பிரயாணம் பண்ணும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கடுறது, கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஒரு 4, 6ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகளோ இல்லை வண்டி வாகனங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் புதிய சொத்துக்கள் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி அலையிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது 3லிருந்து அது வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்துறது, குழந்தை இல்லாதவர்கள் இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தைக்கு பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரிவர்த்தனை 3லே இருக்கும்போது புதிய முயற்சிகளால் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்ற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் அதிபதி 2 பெரிய பணம், பெரிய ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் மேற்கொள்வது, குழந்தைகளுக்காக மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள், ஸோ நல்லா வந்து ஒரு மேற்படிப்புக்கு போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள், அதாவது 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. மகர லக்னம் வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சம்பந்தமான தேடல்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், சில பேர் வந்து மேற்படிப்புக்காக கொஞ்சம் கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில் வந்து 5ஆம் அதிபதி 3லே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட வந்து உங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான நல்லா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம், மகா யோகம். அது என்னங்க யோகமும் மகா யோகமும் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க. ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும். அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன், யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க. திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது. நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் சுக்கிர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு 20 வருஷம் திசை இருக்கும். அந்த திசையில் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க, இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். அந்த 20 வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும். அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், பட் நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம். இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான். ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன், நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை. ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும். உதாரணமாக சொல்கிறேனே, நான் வந்து அகலக்காலும் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 27-28 வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன். நிறைய பண்ணணும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது, நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது. அப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம், அகலக்கால் வைக்கிறதுன்றபோது கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம். பட் அன்றைக்கி மட்டும் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 crores கண்டிப்பாக இருக்கும். அதான் யோகம் அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும். நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல, விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக ஒரே இடத்துல. இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன், அதிலே திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ வியாபாரமும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் சின்னதாக அழகாக சேவிங்ஸ் பண்ணுவோம். உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார். அவர் அந்த வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவார், மற்றபடி அந்த வியாபார எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன வர காசெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருப்பார். ஒரு பெரிய ஷேர் ஒன்று வாங்குவார், அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் போட்டுட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க. வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து 3000 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள், இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு 10 crores மேலே இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. அவர் தான் அதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும். நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும், சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அதை தான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணாம். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யோகத்தை மகா யோகம் மாத்திரம் வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ, ஒரு சின்ன விஷயங்கள் வந்து சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க, இந்த யோகம் கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.